இப்படி இருக்கணுங்க இட்லினா. மெத்து மெத்துன்னு பஞ்சு மெத்த மாதிரி கையில் வச்சு அமுக்குனா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கணும். பாருங்கள், இதை பிச்சு பார்த்தா மணல் மணலாக அந்த இட்லி அழகாக தெரியும். வாங்க எப்படி இந்த இட்லியை அவிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ நம்ம இட்லிக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கிடுவோம். நல்லா கெட்டியாக இருக்கணுங்க மாவு. இட்லிக்கு எப்போயுமே கெட்டியாக இருக்கணும், தோசைக்கு தண்ணியாக இருக்கணும். இந்த மாவு தோசைக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணியாக இருக்குல்ல. இட்லிக்கு பாருங்கள் கெட்டியாக இருக்கும். இப்படி தாங்க இருக்கணும் மாவு. மாவு கூட எப்படி அரைக்கணும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. வாங்க, இப்போ இட்லி தட்டை வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ ஒரு சட்டியில், இட்லி சட்டியில் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு நடுவில் நான் தோசையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அந்த தண்ணி மாவை வச்சு தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தோசை எப்படி சூப்பராக போடுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இட்லியை மட்டும் கவனிப்போம், ஓகேவா? இப்போ அடுப்பில் நான் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. அப்படி கொதிச்சாதான் இட்லி நல்லா பூவாக பந்து மாதிரி வரும், மெத்து மெத்துன்னு. வாங்க, இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி மாவை எடுத்து இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், நான் எண்ணெய் தேய்க்கலை, துணி போடலை. அதுதான் முக்கியமாக. நீங்கள் உங்களுக்கு லைவாகவே நான் காட்டிகிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், எந்த ஒரு எண்ணெயும் தடவலை, இட்லி தட்டில் துணி போடலை. டைரெக்டாக நான் வந்து மாவை இட்லி தட்டில் ஊற்ற போகிறேன். என்னத்தங்க அது வேறு துணியை போட்டுக்கிட்டு அதை கசக்கிறது ஒரு வேலை, எண்ணெய் வேறு தடவிக்கிட்டு, அதெல்லாம் வேணவே வேணாங்க. சூப்பராக வரும் உங்களுக்கு, மெத்து மெத்துன்னு இட்லி வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இட்லி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம சட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? அந்த தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டுகளை தூக்கி நம்ம உள்ளே வச்சுருவோம். வச்சாச்சு. இன்னொரு தட்டை வச்சாச்சு. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ நான் நிறைய இட்லி அவிக்கணும். இது மாதிரி இன்னும் 2 தடவை வேறு நான் அவிக்கணும். இப்போ இதுக்கும் மேலே நான் இன்னொரு தட்டு வைக்கிறேன். இது வேறு இட்லி சட்டியோட தட்டு தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியும், அதனால் நான் வச்சிட்றேன். ஆனாலும் இட்லி சூப்பராக இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸ்டவ்வை கொஞ்சம் கூட அதிகமாகவே வச்சுக்கோங்க. இட்லி ஒரு 10-15 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலவே வேணாம். 15 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆச்சு. வாவ், இட்லி எப்படி வெந்துருச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இட்லியை அமுத்தி பாருங்கள். நம்ம விரல் உள்ளே அமுங்கும், பட் நம்ம விரலில் வந்து மாவு படாது. அப்போன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா? பாருங்கள், நான் இப்போ அமுத்தி பார்த்துட்டேன், கையில் வந்து மாவு ஒட்டாது. ஸோ இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், ஆஹா, இட்லி வாசம் நல்ல வாசமாக இருக்குது. இதை நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன். முக்கியமாக பாருங்கள், நான் இட்லி துணி போடலை, எண்ணெய் தடவலை அந்த தட்டில். இப்போ ஸ்பூனை வச்சு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். போட்டு சுரண்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையே இல்லை. அந்த ஸ்பூனை வச்சு தூக்குனாலே அந்த இட்லி வந்துடும். அமுக்கி பாருங்கள், எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க இட்லி சுடணும். இட்லி அவிச்சா நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கணும், வாசமாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லோரும். 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்றவங்க கூட 8 இட்லி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள், தட்டுலையும் இட்லி ஒட்டவே இல்லை, லேசாக ஓரத்தில் தான் ஒட்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து இட்லி தட்டுகளை கழுவி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
துணியை போட்டு கசக்கிட்டு ஊற வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எந்த தொல்லையும் இல்லை. நீங்கள் இப்படி அவிச்சு பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ள கை போகும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை பிச்சு பார்த்தா மணலாக இருக்குங்க. அப்படி மணலாக இருந்தால் தான் நம்ம இட்லி சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு டிப்ஸு. பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். எவ்வளோ பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். மெத்துன்னு சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அந்த இட்லி பிச்சு காட்டுறேன். மணலாக தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இட்லி. எவ்வளோ சூப்பராக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மணலாக இட்லி சூப்பரில். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரை எல்லா வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் செல்வ ஜோதி பிரியா. தட்டுகளையும் ஈஸியாக கழுவி போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.